ஓகே, ஸோ இப்போ வந்து தேர்டு சம் பார்க்கலாம். 9.1ல் தேர்டு சம். இதில் நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான் இங்கே வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து மிட் பாயிண்ட் ரூல் பார்க்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ரூல்னாலுமே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஓகே இந்த பாயிண்ட் எழுதிப்போம் ஸ்கேலில். ஸ்டார்டிங் வந்து இதில் வந்து ஓகே இது பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் வந்து 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம், எண்டிங் வந்து 1.5. இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் 1.1, 1.2, 1.3, 1.4. இதுதான் பார்ட்டிஷன். ஓகேவா? இப்போ மிட் பாயிண்ட் ரூல்னால நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல்னு இருந்தது. அதனால் இப்படி இருந்து ஒன்று பாயிண்ட் எடுக்கணுமா இல்லை இப்படி இருந்து பாயிண்ட் எடுக்கணுமா அப்படின்னு டிசைட் பண்ணோம். இப்போ மிட் பாயிண்ட் ரூல்னால இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் என்ன, இது ரெண்டுத்துக்கு 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 மிட் பாயிண்ட் என்ன, இப்படி கண்டுபிடிச்சி அதை நம்ம சம்மில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைரெக்டாக மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிரும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்க கொஷின் கிவன்லாம் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்கு, 1லேருந்து 1.5 லிமிட்டு 2 மைனஸ் எக்ஸு டிஎக்ஸ். ஆக்சுவலாக இங்கே 1லேருந்து 1.5ன்னு நான் ஸ்கேல் போட காரணம் வந்து இங்கே லிமிட்டு 1லேருந்து 1.5 இருக்குது. அதனால தான் இந்த ஸ்கேல் 1லேருந்து 1.5. ஆனால் பார்ட்டிஷன் பாருங்கள் 1.1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கலாம் என்னன்னா இங்கே 1.1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, நீ பாட்டுக்கு இங்கே 1லேருந்து 1.5 போட்டிருக்கேன்னா அது ரீசன் கொஷினில் 1லேருந்து 1.5 இருக்குது. அதனால தான் 1லேருந்து 1.5. ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும், ஏ இங்கே இருக்கிற லோவர் லிமிட் ஏ, அப்பர் லிமிட் 1.5. இது மொத்தம் எத்தனை பார்ட்டிஷன், 5 பார்ட்டிஷன். ஸோ அப்போ n = 5. ஓகேவா? இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், del x. கரெக்டா? ஸோ del x ஃபார்முலா இஸ் b minus a divided by n. இப்போ இதில் எது b வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 1.5 minus a 1 divided by n வேல்யூ 5. ஸோ 1.5 minus 1 என்ன, 0.5 divided by 5. ஸோ இப்போ del x வேல்யூ வந்து 0.1. இதெல்லாம் பேசிக்காக கண்டுபிடிக்க வேண்டியது கொடுத்துருக்க கொஷின் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படி i = ஆரம்பிப்போம். i = மெயினாக இதிலேருந்து f of x என்னதுப்பா, இந்த பார்ட்டு தான் f of x. கரெக்டாக? ஸோ f of xன்றது 2 மைனஸ் எக்ஸ். இதுவுமே கொடுத்துருக்க கொஷின்லேருந்து எடுத்துக்க வேண்டியது. இது வரைக்கும் ஏதாவது டவுட்டு? சூப்பர். இப்போ i = ஒரு மிட் பாயிண்ட் ஆஃப் f of x கண்டுபிடிக்கணும், இன்ட்டு del x பண்ணணும். ஸோ அது எப்படின்னா, இப்போ f of மிட் பாயிண்ட் ஆஃப் இது 2 which is 1 plus 1.1 divided by 2. இதுக்கான மிட் பாயிண்ட் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதே ஆட் பண்ணி divided by 2 ப்ளஸ் அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், 1.1 plus 1.2 divided by 2. கரெக்டா? அடுத்து 1.2 ஓகே ப்ளஸ் அடுத்து 1.3 plus 1.4 divided by 2 plus f of 1.4 plus 1.5 divided by 2 into இந்த del x வேல்யூ என்ன, 0.1. இது வரைக்கும் ஏதாவது டவுட்? இப்போ மெயினாக நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன்ஸ் பண்ண தெரியணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. ஸோ
f of 1 plus 1.1 என்னது 2.1 divided by 2. இது எப்படி ஆட் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ 1.1 plus 1ன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு தான் நம்ம ஆட் பண்ணோம். 0.1ன்னா தான் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு ஆட் பண்ணோம். வெறும் ப்ளஸ் 1ன்றதுனால பாயிண்ட்டுக்கு இந்த சைடு. ஸோ அப்போ 2.1 இதில் தெரியும் இல்லையா? ஓகே தானே இது இந்த அடிஷன்லாம்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் எஃப் ஆஃப் இதை ஆட் பண்ணால் 2.3 டிவைடட் பை 2 கரெக்டா? ப்ளஸ் அடுத்து இது சொல்லுங்க 2. இது ஆட் பண்ணுப்பா 2.5 டிவைடட் பை 2 கரெக்டா? நெக்ஸ்ட் 2. ஓகே, அடுத்து 2.9 இன்ட்டு 0.1. இது வரைக்கும் ஏதாவது டவுட்டு? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 2.1 டிவைடட் பை 2 பண்ணால் என்ன வரும்? 2.1 2 1s are 2 0 இங்கே பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ பாயிண்ட்டு ஏன்னா இப்போ 1 இறக்க போகிறோம். இப்போ 1 பத்தாது இல்லையா? அதனால் இப்போ மேலேயும் 0 பண்ணணும், கீழேயும் 0 பண்ணணும் கரெக்டா? இப்போ 2 5s are 10. Any doubt in this? இப்போ f of 1.05 இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2.3 டிவைடட் பை 2 இதை எப்படி டிவைட் பண்ணுவோம்? 2.3 உள்ளே போடுவோம் டிவைடட் பை 2. 2 1s are 2. இது ஆன்சர் 0. இங்கே பாயிண்ட் வச்சிடுவோம். இப்போ 3 இறக்குவோம். இப்போ 3 வந்து 2 விட பெரிய நம்பர் தான். அப்போ 2 1s are 2 பேலன்ஸ் 1. இப்போ என்ன பண்ணோம்? இங்கே 0 போடணும். இங்கே 0 போடணுன்னா மேலேயும் 0 போடணும். ஆக்சுவலாக பாயிண்ட் வச்சிட்டோன்றதுனால இப்போ போட வேணாம் தானே? ஸோ 2 5s are 10 போட்டுடலாம்ல. ஸோ 1.150 f of 1.15. ஸோ இதே மாதிரி சிமிலராக மீதி எல்லாத்தையும் இந்த 2.5 டிவைட் பண்ணால் f of 1.25 வரும். ப்ளஸ் இதை டிவைட் பண்ணால் f 2.7 டிவைடட் பை 2 பண்ணால் 1.35 வரும். ப்ளஸ் 2.9 அதே மாதிரி டிவைட் பண்ணிங்கன்னா f of 1.45 வரும் இன்ட்டு 0.1. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு f of 1.05 f of 1.15. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சோம். இது del x வேல்யூ. நம்ம கொஷினில் இருந்து f of x is equal to 2 minus xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்? f of xக்கு பதில் 1.05 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f of 1.05 அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்? x இடத்துல 1.05 போடணும், அவ்வளோதான். 2 minus 1.05 கரெக்டா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இதை மைனஸ் பண்ணால் 2.00 அதில் வந்து 1.05 மைனஸ் பண்ணுறோம் கரெக்டா? இப்போ 10 9 1 ஸோ 0.95. இப்போ 0.95. ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கான வேல்யூ வந்து 0.95. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ f of 1.15 இதுக்கு எப்படி எழுதலாம்? 2 minus 1.15 which is equal to இப்போ 2.00 minus 1.15. இதை மைனஸ் பண்ணால் 10 9 1 ஸோ 0.85
0.85. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மற்ற வேல்யூஸை கண்டுபிடிப்போம். ஸோ 0.75 வருது, 0.65 ப்ளஸ் 0.55 இன்ட்டு 0.1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3.75 இன்ட்டு 0.1 which is equal to 0.375. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர்.